இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லி நேற்று போர்க்களமாக மாறியது. கடந்த சில வாரங்களாக அமைதியான முறையில் நடந்து வந்த ஒரு போராட்டம் நேற்று திடீரென மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் டெல்லியின் வீதிகளில் இறங்கி போராட அவர்களை கலைக்க போலீசார் லத்திகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தினர். இந்த வன்முறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் மாணவர்கள் காயமடைந்தனர். இவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது யார் தெரியுமா? சமூக வலைதளங்களில் வைரலாகி இப்போது ஒரு பெரிய இயக்கமாக மாறியுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தான். நேற்றைய நாள் டெல்லியில் அப்படி என்னதான் நடந்தது? போராட்டம் ஏன் வன்முறையாக மாறியது? முழு விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி எதற்காக உருவானது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நடந்த நீட் யூஜி மருத்துவ நுழைவுத் தேர்வில் மிகப்பெரிய அளவில் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக கூறி நாடு முழுவதும் மாணவர்கள் கொந்தளித்தனர். இந்த சீர்கேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு கோரிக்கையோடு கடந்த ஜூன் மாதம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வழக்கு விசாரணை ஒன்றின் போது வேலையில்லாத செயல்பாட்டாளர்களை குறிக்க கரப்பான்பூச்சிகள் என்று விமர்சிக்க அதையே தங்களின் அடையாளமாக மாற்றி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று டிஜிட்டல் உலகையே அதிர வைத்தனர் இந்த இளைஞர்கள். லடாக்கின் பிரபல கல்வி புரட்சியாளர் சோனம் வாங்சுக் இவர்களுக்கு ஆதரவாக ஜந்தர் மந்தரில் 20 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். இதனால் இந்த போராட்டம் வெறும் மாணவர் போராட்டமாக இல்லாமல் பொதுமக்களின் ஆதரவையும் பெற்று மிகப்பெரிய அளவில் உருவெடுத்தது. மேலும் இந்த சூழலில் சோனம் வாங்சுக் உடல்நிலை மோசமடையவே அவரது போராட்டத்தின் 21வது நாளில் அவர் தனது விருப்பத்திற்கு மாறாக போலீசாரால் வலுக்கட்டாயமாக போராட்ட களத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இது மாணவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இப்போது நேற்றைய சம்பவத்திற்கு வருவோம். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நாள் அன்று தங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக கரப்பான்பூச்சி கட்சியினர் சன்சாத் சலோ, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக போவோம் என்று அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடப்பதால் புதுடெல்லி முழுவதும் 5 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த பேரணிக்கு டெல்லி போலீசார் அனுமதியும் அளிக்கவில்லை. ஆனாலும் நேற்று காலை டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திடீரென குவிந்தனர். போலீசார் எதிர்பார்த்ததை விட கூட்டம் பல மடங்கு அதிகமாக இருந்தது. மாணவர்கள் கைகளில் தேசிய கொடியையும் புத்தகங்களை ஏந்தியும் அமைதியாக பேரணியை தொடங்கினர். ஆனால் அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி நகர முயன்ற போது டெல்லி பட்டேல் சவுக் அருகே போலீசார் அமைத்திருந்த பல அடுக்கு இரும்பு தடுப்புகள் அவர்களை தடுத்தன. மதியம் 3 மணி அளவில் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது. நாடாளுமன்ற எல்லைக்குள் நுழைய முயன்ற மாணவர்கள் போலீசாரின் பேரிகார்டுகளை உடைத்து முன்னேற முயன்றதாக கூறப்படுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் முதலில் லேசான தடியடி நடத்தினர். ஆனால் ஆத்திரமடைந்த கூட்டத்தில் இருந்த சிலர் போலீசாரை நோக்கி கற்களை வீசியதாகவும் அரசு வாகனங்களை அடித்து நொறுக்கியதாகவும் டெல்லி போலீசார் குற்றம் சாட்டினர். இதையடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர போலீசார் கடுமையான லத்தி சார்ஜ் செய்ததுடன் கண்ணீர் புகை குண்டுகளை வீச தொடங்கினர். ஜந்தர் மந்தர் பகுதியே புகை மண்டலமாக மாறியது. கூட்டத்தில் இருந்த பெண்கள், முதியவர்கள் என யாருக்கும் விதிவிலக்கு அளிக்காமல் போலீசார் கடுமையாக தாக்கியதாக கரப்பான்பூச்சி கட்சியின் தலைவர் அபிஜித் திப்கே குற்றம் சாட்டியுள்ளார். மாலையில் போராட்டக்காரர்களின் கூடாரங்கள் மற்றும் மேடைகளை போலீசார் அதிரடியாக அகற்றி அந்த இடத்தையே முழுமையாக தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த வன்முறை சம்பவத்தில் சுமார் 118 பாதுகாப்பு படை வீரர்களும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களும் காயமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 70க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மறுபுறம் வன்முறைக்கு மத்தியில் அரசு தரப்பிலிருந்து மத்திய அமைச்சர் JP நட்டா போராட்ட குழுவின் பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இன்னும் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை. இதற்கிடையே மாணவர்கள் மீண்டும் ஜந்தர் மந்தரை ஆக்கிரமித்து தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அதே நேரம் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் வினாத்தாள் கசிவை தடுப்பது என்பது அரசியல் சாக்கு போக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒத்துழைப்பு தேவைப்படும் ஒரு தேசிய பொறுப்பு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு தீர்வு தேடி தொடங்கிய இந்த போராட்டம் இன்று டெல்லியின் அமைதியையே குலைக்கும் ஒரு வன்முறையாக மாறியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறை எப்போதும் தீர்வாகாது என்றாலும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு எப்போது சரியான பதில் சொல்ல போகிறது என்பதுதான் இப்போதைய கேள்வி.